எப்பொழுதுமே குடியரசு தினம் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் வந்து பத்மபூஷன் அவார்டு, அதான் பத்ம அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், இந்த மாதிரியான பத்ம அவார்ட்ஸ் அப்படின்னு அதை சொல்றது. ஸோ இது குறித்து அவர் வந்து மம்முட்டிக்கு கிடைச்சது வந்து அவருக்கு பயங்கர ஹாப்பி. கமலஹாசன் அவர்களுக்கு அது ரொம்ப பிரமாதமான ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு, என்னுடைய பிரியத்துக்குரிய நண்பர் மம்முட்டி அவர்களுக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இருவரும் சேர்ந்து நடித்ததில்லை, ஆனால் நான் அவரையும் அவர் என்னையும் தூர இருந்து ரசித்தும் ஒருவருக்கொருவர் நேரடியாக விமர்சித்துக் கொண்டும் ஒரு கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பை நீண்ட நாட்களாக பேணி வருகிறோம். நாங்கள் இருவரும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நேரில் சந்தித்துக் கொண்டிருக்கலாமே என்று இப்போது தோன்றுகிறது. என்னுடைய ரசிகர்கள் அவருடைய ரசிகர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதே ஒரு மம்முட்டி ரசிகனாக என்னுடைய எதிர்பார்ப்பு. நண்பர் மம்முட்டி இப்போது பத்மபூஷன் மம்முட்டி ஆயிருக்கிறார். நண்பனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி உலகநாயகன் வாழ்த்தியிருக்காரு. அவரும் ஒரு மம்முட்டி ரசிகர்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய ரசிகர்கள்லாம் மம்முட்டி ரசிகனா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக மம்முட்டி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துகள். அவர் வந்து பத்மபூஷன் விருது வாங்கினதுக்கு இன்னும் நிறைய வெற்றி படங்களையும் வித்தியாசமான வேடங்களையும் அவருக்கு ஒரு கலக்கணும் அப்படின்னு நம்முடைய வாழ்த்துக்கள். உலக நாயகனோடு ஒரு மிக முக்கிய சந்திப்பு நல்ல முறையில் நடந்ததை எண்ணி பெருமை கொள்கிறேன். இதற்கு காரணமாக இருந்த என் தாய், தந்தை மற்றும் அனைவருக்கும் நன்றி. விரைவில் நல்ல செய்தியோட வருகிறோம். டீம் டெலிவரி பாய் அப்படின்னு சொல்லி டெலிவரி பாய்ங்கிற படம் எடுக்க போறாங்க போல் இருக்கு. அந்த போட்டோஸ்லாம் பார்த்தாலே அவ்வளவு ஒரு அன்பு, மரியாதை. குடும்பத்தோட லியோனியோட ஒய்ஃபு, அவர் பையன் லியோ சிவகுமார், அவங்க முதல்ல வந்து ஒரு குருநாதருக்கு பழங்கள்லாம் கொடுத்து மரியாதை செய்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேம்பு பேஸ்கெட், மூங்கில் கூடையில பழங்களோட இது பண்றாரு. அடுத்தாப்புல கை கொடுக்குறாரு ரொம்ப பயபக்தியோட. அதுக்கப்புறம் புத்தகம் பரிசு, வஉசி அவர்களுடைய புத்தகம் பரிசா கொடுக்குறாரு. லியோனி வந்து கமலஹாசன் அவர்களை வாஞ்சையோடு அவர் தோல்ல பிடிச்சிக்கிட்டு கொடுக்குற போஸு. அப்புறம் அவர் மொபைல்ல காமிக்கிறாரு சில விஷயங்களை, உலகநாயகனுக்கு வந்து எடுத்து காமிக்கிறாரு. ஒருவேளை அவங்களோட ட்ரெய்லரா இருக்கும்னு நினைக்கிறேன். பல பேருடைய ஒரு பாடல் வெளியீடு, பல பேருடைய ட்ரெய்லர் வெளியீடு எல்லாமே நம்ம ராஜ்கமல் ஆபீஸ்ல தான் நடந்திருக்கு. விஜய் சேதுபதியுடைய பல படங்களா இருக்கட்டும், நிறைய நடந்திருக்காங்க. டெல்லி கணேஷுடைய மகனுடைய படம், அந்த மாதிரி நிறைய படங்கள். கமலஹாசன் வந்து துவக்கி வைக்கிறார் அப்படின்னாலே அது வெற்றிகரமா அமையும். இவருக்கும் அதே போன்று ஒரு மாபெரும் வெற்றி கிடைக்க வாழ்த்துகள்.